எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சண்டே ஆஃப்டர்நூன் ரொட்டீன் விலாக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு அரை மூடி தேங்காவை எடுத்துக்கிட்டு கத்தியால் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். கூடவே ஒரு கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, சின்ன துண்டு கல்பாசி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கரெக்டாக ஒரு 4 மிளகு, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டுக்கு அரைச்சி வச்சுக்கிட்டேன். பால் காய வைக்கும்போது அடுப்பெல்லாம் சிந்தி கீழே வந்துடுச்சு. அதனால் அடுப்பெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவோட பார்ட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதோட இடத்துல எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் ஆனியனையும் தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதையும் கட் பண்ணி வச்சாச்சு. அப்போ இங்கே பாரு, என்ன விளையாடுற? என்ன பண்ணுற? சரி சரி விளாடு. சரி விளாடு. சரி போ விளாடு. தம்பி அந்த பேக்கை விட்டு நகரவே மாட்டான். தூங்குகல்ல கூட அந்த பேக்கை பக்கத்தில் வச்சு தான் தூங்குறான். யார் கேட்டாலும் அந்த பேக்கை தர மாட்டான். எண்ணெய் தீர்ந்து போயிட்டு அதை ரீஃபில் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். கடலெண்ணெய்க்கு பதிலாக நல்லெண்ணெயை கட் பண்ணி ஊற்றிட்டேன். தாளிக்கும் போது தான் நல்லெண்ணெயோட ஸ்மெல்லு தெரிஞ்சுது. நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் ஒன்றா சேர்த்து வாங்கினதுனால கொஞ்சம் பார்க்காம ஊற்றிட்டேன். இந்த கிரேவிக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா பட்டை கிராம்பு நான் எதுவும் சேர்க்கலை. ஏன்னா தேங்காய் கூடவே சேர்த்ததுனால டைரெக்டாக தக்காளி வெங்காயத்தை சேர்த்துட்டு மிளகாய் பொடி, சிக்கன் மசாலா பொடி சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு ஒரு 1/2 கிலோ சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அது ஒரு 2 நிமிஷம் சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தேங்காயோட பேஸ்ட் நான் ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டாச்சு. சிக்கன் கிரேவி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சைட் பார்த்திங்கன்னா முட்டை பொரியலுக்கு தேவையான ஒரு 2 வெங்காயம், அதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய் இது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். வானல் நல்லா ஹீட் ஆனதும் எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கிட்டேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு 4 முட்டையை நான் இதில் உடச்சி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். இந்த முட்டை பொரியல் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு கிளறி விட்டால் தான் பிடிக்கும். இந்த சைட் பார்த்திங்கன்னா கிரேவியுமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருந்தது. அதுக்கு முன்னாடி நாள் தம்பி பாப்பாவை கூட்டிகிட்டு வெளியே போயிருந்தோம். அப்போ ரோட்டு ஓரத்தில் பனங்கிழங்கு வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை இன்றைக்கி வேக போடலான்னு சொல்லிட்டு தண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்து அடுப்பில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா சமையல் வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா இருக்கிற ஜாமானெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. நேற்று தான் மார்க்கெட் போயிட்டு வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான், அப்புறம் எண்ணெய், நெய் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். நெய் ஒரு பாட்டிலில் ஊற்றிட்டு அதை ரீஃபில் பண்ணி அதோட இடத்துல வச்சாச்சு. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா பாயச சேமியா மீதி இருந்தது. சரி அதை வச்சு சேமியா பண்ணிடலாமேன்ட்டு நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி பண்ணியிருந்தேன். நான் தண்ணியாக தான் வச்சுருந்தேன். ஆனால் கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது நல்லா கெட்டியாயிட்டு சரின்ட்டு அது 4 பேத்துக்கும் போட்டுட்டு
மாடியில் போயிட்டு கொஞ்சம் நேரம் பசங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்து குடிச்சிட்டு இருந்தோம். அது கூடவே ஹஸ்பண்ட் வந்துட்டு வெளியே போயிருக்கும்போது சேலம் தட்டுவடை செட்டு வந்து வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் வந்து சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து பசங்களை வந்து குளிப்பாட்டிட்டு வந்து பார்க் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம். கொஞ்சம் வெளியே கூட்டு போனால் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமேன்ட்டு. இதுக்கும் அந்தாண்ட சைடெலாம் வந்துட்டு செடியெல்லாம் வச்சு வந்து அழகாக வச்சுருப்பாங்க. ஜிம் மாதிரிலாம் வந்து வச்சுருப்பாங்க. நாங்கள் அந்த சைடு போனால் பாப்பா வந்துட்டு வாங்க பார்க்கு போகலாம் சொல்லி கூப்பிடுவா. அதை பார்த்தாலாம் வந்து அவளுக்கு பார்க்கு மாதிரி தெரியல போல். இதை பார்த்தா தான் பார்க்கு மாதிரி தெரியுது போல். இவளுக்கு வந்து விளையாடுற மாதிரி இருக்கிறதுனால அங்கே போனாலே வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துடுவா அடம் பிடிச்சி. கீழெல்லாம் படுத்துக்கிறாருமா, திட்டுவாங்க. பூச்சி இருக்கு, பூச்சி இருக்கு. போலாம் வா, அடுத்து போலாம், வாக்கிங் போயிட்டு போலாம் வா, வாக்கிங் போயிட்டு போலாம் வா. இன்றைக்கி டே சூப்பராக போணுச்சு. அடுத்த வாரம் இன்னொரு விலாகில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.